Dear 10th standard students, example sum 2.6. இது ஒரு important 5 mark sum. Find the HCF. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம எந்த மெத்தட்ல HCF கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா? A equal to B into Q plus R. இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை எடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிக்க போறோம். To find HCF of 396 and 504. இதுல இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர்? 504 தான் பெருசு. அப்ப அந்த நம்பரை நம்ம எதா வச்சுக்குவோம்? ஏயா எடுத்துக்கணும். அப்ப ஏ இருக்க இடத்துல என்ன போடுவோம்? 504 ஈக்குவல் டு பி 396. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 504 எதால டிவைட் பண்ண போறோம்? 396. 504 396 ஒன் டைம் தான் இருக்கும். இதை சப்ராக்ட் பண்ணா 14. 14ல 6 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 8. 9 minus 9 0. 4 minus 3 1. என்ன கிடைச்சிச்சு? ரிமைண்டர். இது ரிமைண்டர், இது கோஷன். இந்த Qங்கிற இடத்துல கோஷன்ட் என்ன கிடைச்சிச்சு? 1 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு? 108. நீங்க ரிமைண்டர் 0 வர்றது வரை போட்டுக்கிட்டே வரணும். இப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் இஸ் 108 கிடைச்சிச்சு. 0 கிடைக்கல. அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை பாருங்க. இதுல எது பெரிய நம்பர்? அதை ஏயா எடுத்துக்கோங்க. 396 தானே பெரிய நம்பர். 396 ஏயா எடுத்துட்டு 108 பியா எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் 396 எதால டிவைட் பண்ண போறோம்? 108. எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம் இருக்கும். 3 டைம்ஸ் என்ன கிடைச்சிச்சு? 324. சப்ராக்ட் பண்ணா 6 minus 4 2, 9 minus 2 7, 72 கிடைச்சிச்சு. அதே மாதிரிதான் 308 3 டைம்ஸ் போட்டா ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு? 72. இப்பவும் உங்களுக்கு 0 வரல. ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு? 72. 0 வரல. இப்ப அதே ஸ்டெப் தான் இந்த ரெண்டு நம்பர்லயும் எது பெரிய நம்பர்? 108. அதை ஏயா வச்சுக்கோங்க. பி 72. 108ல 108 72வால டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் இருக்கும்? ஒரு டைம் தான் இருக்கும். ஏன்னா 2 டைம் போட்டா கூட வரும். அதனால ஒரு டைம். 8 minus 2 6, 10 minus 7 3. என்ன கிடைச்சிச்சு? கோஷன்ட் 1, ரிமைண்டர் 36 plus 36. இப்போ நமக்கு ரிமைண்டர் 36 தான் கிடைச்சிச்சு. 0 வரல. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரும் எடுக்க போறோம். ரெண்டுல எது பெரிய நம்பர்? 72. 72வை ஏயாவும் 36 பியாவும் எடுத்துக்கோங்க. இதை நம்மளே போட்டுடலாம். 72ல 36 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கும். பிளஸ் ரிமைண்டர் 0 தான் வரும். 36 2s are 72. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. இப்போ 0 வந்துருச்சு. அப்போ therefore 396
அண்ட் 504 ஓட HCF என்ன கிடைச்சிச்சு 36. இதுதான் HCF. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா தேர்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல 636 அதுக்கும் இந்த 36க்கும் வந்த ஆன்சர் இருக்குல்ல 36 அதுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். Find HCF of 636 and இந்த HCF கண்டுபிடிச்சோம்ல 36. இப்போ அதே ஃபார்முலா தான் இது ரெண்டுலையும் பெரிய நம்பர் எது 636 அதை ஏயா எடுத்துக்கோங்க. 636 ஏயாவும் பி என்னது 36. இப்ப 636ல 36 எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 டைம்ஸ். 6 7s are 42, 4 7 3s are 21, 21 plus 4 25, 166 1 3 3 2 5 plus 6 11 balance 1 2 plus 3 5 5 plus 1 6. அப்ப 17 டைம்ஸ் என்ன வந்துச்சு 612. ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 6 minus 2 4 3 minus 1 2 24 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் 36 இங்க என்ன கோஷன் வந்திருக்கு 17 ரிமைண்டர் என்ன வந்துச்சு பிளஸ் 24. அப்ப ரிமைண்டர் வந்து 24 வந்துச்சு நமக்கு என்ன வரல 0 வரல. அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் எடுக்க போறோம். அதாவது 36ஐயும் 24ஐயும். அப்ப 36 தானே இதுல பெரிய நம்பர் அதை ஏயா வச்சுக்கோங்க 24 பியா வச்சுக்கோங்க. இப்ப எத்தனை டைம் இருக்கும் 36ல 24 ஒரு டைம் தான் இருக்கும். பிளஸ் ரிமைண்டர் என்ன வரும் 12. இப்ப ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு 12 கிடைச்சிச்சு 0 இன்னும் வரல. நெக்ஸ்ட் இந்த 24ஐயும் 12ஐயும் எடுக்க போறோம். இந்த 24 தான் பெரிய நம்பர் அப்ப இதை ஏயா எடுத்துக்கோங்க 24 ஈக்குவல் டு 12 தான் எதா எடுக்க போறோம் பி. நமக்கு தெரியும் 24ல 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 2 டைம்ஸ் இருக்கு. இப்ப 2 12 2s are 24. அப்ப ரிமைண்டர் என்னதான் வரும் நமக்கு 0. இப்ப ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு 0 கிடைச்சிருச்சு. இப்ப இது மூணுக்கும் HCF என்ன இந்த மூணு நம்பருக்கும் HCF அதாவது therefore 396 504 and 636 இதோட HCF என்னது 12. இது important sum. Thanks for watching students.